உன்னை கூப்பிட்டு சொன்னேன். அவ என்னத்துக்கிட வந்தா என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்னையும் விட மாட்டாடா. வந்த வழியை விட்டுட்டு வராத வழியை விட்டு போக சொல்றா அப்படிங்கிறாரு. பாவி இதுக்குடா இங்க வந்தா? அவ வந்த செய்தி என் மனைவிக்கு தெரிஞ்சா அசிங்கமாயி போயிருமே. ஆமா, அதனால வேண்டாம் அவளை போக சொல்லுன்னு அண்ணனே சொன்னாரா? ஆமாமா, அண்ணனே என்ன போக சொன்னாரா? ஆமாமா, ஆமாமா. சரி, இது மகன் கல்யாணத்துக்காக அங்க தெரிஞ்சு கொஞ்சம் வசதியா இருக்கும். அவர் தூங்கட்டும். தூக்கு நின்னுப்புல எழுப்புனா யாருக்குமே கோவம் தான் வரும். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதனால எங்க அண்ணிக்கிட்ட போய் உன் ஆத்தனா வந்திருக்குன்னு சொல்லுங்க. அம்மா யாருமா? அம்மா சொல்றேன். வடக்கு நாத்தனா வந்திருக்கிறா வர்ணமலை. வடக்கு போறாங்களாமா? வடக்கு போறாங்களா தெக்க தலையில தூக்கிட்டு போறாங்களா? அம்மா என்னடா வீட்டுல போன முழுவேன் ஏடா சொல்லி தொலைடா கருமாத்திரம் தூக்க நினப்புலதான் வந்து காசு வேணுமா கொடுத்துடு. யாரு காவேரி பூம்பட்டு கொடுத்தீங்களா உங்க நாத்தனா? ஆமா ஆமா வந்திருக்கிறாங்க, உன்னை பாக்கணுமா? என்னடா என்னமோ சொன்ன காது என்னமோ வேற மாதிரி விழுந்துச்சு. ஆரம்பிக்குது. என்னடா காது நாத்தி நாத்தி வர்ணமலை வந்திருக்கிறா இங்கயா? என்னடா சொல்ற? அடே
கோழி ஆசை ஆசையா சீர் எடுத்து வந்தேனே அண்ணி. நான் ஆசை ஆசையா வரிசை எடுத்து வந்தேனே. என்னை இப்படி அடிச்சு உதைக்கிறேன் நியாயமா அண்ணி? நானும் உன் நாட்டு பொண்ணுதானே. ஏண்டி என்னாட்ட பொண்ணா இருந்தாலும் உன்னை நான் சீர் கேட்டனாடி? ஏண்டி உன்னை நான் சீர் கேட்டனா? உனக்கு சீட்டு எழுதுனா இல்ல ஆளு விட்டனா? உனக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வச்சனா? எப்படியா கல்யாணம் என்று சொல்லி நான் வந்தேனே. ஆசையா வந்து என்ன அவமானம் வருத்தியா நீ நியாயமா? நான் யாரும் வேற அண்ணி ஆசிரியடா. நான் உன்னுடைய நாத்தி தானே. என்னத்தான் நாத்தியா இருந்தாலும் ஏண்டி நீயே பிள்ளை இல்லாதவன் வரடி, நீயே ஒரு கொட்டி ஒரு மலடி. உன்னை மலடின்னு சொல்லித்தாண்டி வரடின்னு சொல்லித்தான் ஒரு கொட்டின்னு சொல்லித்தாண்டி உன்னை கல்யாணத்துக்கே கூப்பிடாத இருந்தேன். ஏடி படியேறி வந்துட்டு அண்ணன் மூடுன்னு சொல்லி உனக்கு இன்னும் அண்ணன் சொந்தம் வீட்டுல இருக்குதா? இந்த வீட்டுல இருக்குதா? ஏண்டி உன் முகத்துல முடிச்சா என் மருமகளுக்கு பிள்ளை இல்லாத போயிரும். அதனாலதான் உன்னை கூப்பிடாதே இருந்தோம். எதுக்கடியா படியேறி வந்த? நான் வந்து தவறுதான் அண்ணி. என் முகத்தை பார்க்கவில்லை என்றால் நான் கொண்டு வந்து சீராக பார்த்து எடுத்துக்கலாம் அண்ணி. ஐயோ என்னடி சீர் கொண்டு வந்த? மேல 6 லட்சமோ குதிரை மேல 1 லட்சமோ. இதோ இந்த பாத்தீங்களா யானை மேல குதிரை மேல ஒட்டத்து மேலாம் பொன் பொருளா சீதனமா எடுத்து வந்து உன் மகனுக்கு கொடுக்கலான்னு தானே வந்தேன். பாருடி பாருடி எங்கடா போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? சத்தம் நடக்குது இங்க பாரு. குதிரை மேலையும் யானை மேலையும் சீர் கொண்டு வந்துக்கிறாள. இந்த குண்டையில் இந்த சீரை வாங்கறதுக்கு அப்படியே உலகத்துல என் வீட்டுல சீரை அடுக்க மாட்டாங்க. என் அண்ணன் தம்பி கொண்டு வர மாட்டாங்க. என் அக்கா தங்கச்சி கொண்டு வர மாட்டாங்க. இந்த தேவடியா கொண்டு வந்த என் வீட்டுல நம்புதாடா? கேக்குறேன், இந்த தேவடியா கொண்டு வந்த இந்த வரடி கொண்டு வந்த என் வீட்டுல நம்புதா? பிள்ளைன்னு சொல்லி நான் அவமானப்படுத்தாது அண்ணி. நானும் உன்னை வேற என்னாட்டி சொல்லுவாங்க? ஏடி வரட்டு முண்டை, அடி கொட்டி, அடி மலடி, அடி பிள்ளை. இங்க வாட, அங்க உள்ளே போற வாடகை அங்க போ, அங்க போ. ஏய் உனக்கு நான் வெத்தலை பாக்கு வச்சனா? உனக்கு சீட்டு எழுதுனா? எதுக்கடி உனக்கு பத்திரிக்கை வச்சனா? இல்ல வெத்தலை பாக்கு வச்சனா? இல்ல ஆளுதான் விட்டனா? எதுக்கடி என் ஊட்ட தேடி வந்த? உங்க மீது இருக்கிற பாசத்திலையோ என் பிறந்தவன் மீது இருக்கிற பாசத்திலையோ அண்ணனையும் பார்க்கணும் அண்ணன் மருமகளையும் பார்க்கணும் ஆசையா வந்தனே. அவங்கள பார்க்க கூடாது தடுத்து நிறுத்துறீங்களே நியாயமா? நீ உனக்கு எங்கடா இருக்கிறா மருமகன்? எங்க இருப்பா மருமகன்? ஏன் உனக்கு இங்க சொந்த பந்தம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்தியாடியா அரண்மனைக்கு? உனக்கு இங்க என்ன சொந்தம் இருக்குதா? தேவையா இல்ல நீங்க போய் சொன்னியாடா? நான் எதுக்காக போறேன்? வாசலுக்கு நான் வழி வந்தவா வந்தது ஏன் தவறுதான்? ஓடி வெளியே, ஓடி வெளியே. ஐயோ அப்பொழுதே புருஷன் சொன்னாரு வேணாம் பெண்ணே வரணுமால. நாம் இருந்ததே இருந்து விட்டு இதுக்கு மேல யாரையும் தேடி போகாத. போனா உனக்கு அடியும் வரும் உதவியும் வரும். அண்ணன் தான் உன்னோட பிறந்த ஒரு பெண்ணு. உங்க அண்ணியும் அடுத்து வீட்டு பெண்ணு. அடுத்து வீட்டு பெண்ணை நம்பி போவாத உனக்கு அடிய வரும்னு சொன்னாரே. உண்மையா நடந்து பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு போற வாடங்க. இவன் ஓமையாட்ட நிக்கும் போதே சரி வாடங்க. வாட. ஏய் போடி வெளியே போடி, போடி வீதிக்கு போடி. அரண்மனையில் நிக்க போடி. எதுனாலும் என் வீதியில் நின்று தான் என்கிட்ட பேசணும். அது என்கிட்ட பேசுறது தகுதியே கிடையாது. வீதியில் நில்றி சேவடியா. நீ வாயை மூடிக்கிட்டு உட்காரு. கடவுளே நான் வரிசை எடுத்து வந்த பாவியன் அவமானம் அடித்துட்டாங்களே. ஒரு பொண்டாட்டி தன்னுடைய தங்கையை அடிக்கிறாளே, கொஞ்சம் கூட ஈவதுக்கு பிள்ளாரு நின்று பாக்குறானே. என் கூட பிறந்த அண்ணா தான் ஆடவழி என்னால தன்னுடைய சரிகளை மாடுன்னு சொல்லுவாங்களே. நீயாடா என் கூட பிறந்த அண்ணா? அண்ணா
தந்தால் ஒண்ணு இல்லையா? நீ அடிச்சிருந்தா கூட என் அண்ணன் தான் ஏத்துக்கோனே அண்ணா. உன் எதிரியை விட்டு அடிக்கிறியே, எதிரி விட்டு அடிக்கிறிய அண்ணா. தான் அடிக்க முடியாம தந்தால் வெட்டி அடித்து என் அவமானம் படுத்துறியே. கொஞ்சம் கூட உனக்கு மனசு எதுக்குறா? கல்லா உன் மனசு கலந்துறியா? உன் மனசு எதுக்கும் இல்லையா உனக்கு? கொஞ்சம் கூட ஈவு எதுக்கும் இல்லாம நின்னுக்கிறிய நடுமர மாட்டான்னா. ஏன் என்னன்னு கேட்டிருந்தா கூட எனக்கு மனசு ஆறு இருக்குமே அண்ணா. ஒரு வார்த்தை ஏன் என்னன்னு கேட்காத போயிட்டிய பாவி. நானும் ஒரு குழந்தை குட்டோடு இருந்தா என்ன சந்தோஷமா அழைப்பு கொடுத்து ஏத்திருப்பேன்னா. என்னை எல்லாருமே என்ன அவமானம் படுத்துறாங்களே ஆண்டவா. ஐயோ நான் கட்டடிச்சு போடுங்க தர்மம் ஒரு பாவம். நம்மளாட்ட பொண்ணுத்தாங்க கரும் பண்ண
செய்யணுமா தானம் தர்மம் ஈவி எதுக்கு எல்லாமே செய்யணுமா பாவமும் செய்யணுமா புண்ணியமும் செய்யணுமா இந்த பாவம் புண்ணியம் செய்தாதான் நல்லா வாழ முடியும்னு சொல்வாங்க இந்த பாவத்தை செய்த பாவிக்கு வந்த நிலைமையை பார்த்தீர்களா தெய்வமே என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் தகப்பு இருக்கிற வீட்டுக்கு போகணுமா அம்மானு ஒருத்தி இருந்தா நான் பெத்த மக வந்துட்டான்னு சொல்லி மக வந்துட்டான்னு சொல்லி எல்லாமே உபசரிப்பா எனக்கு அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்னதான் அம்மா போல இருக்குன்னு அண்ணியே நம்பி வந்தா நமக்கு இந்த நிலைமை தானே தெரியாத போயிடுச்சு அண்ணா இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே தானே நானும் 2-3 குழந்தைய பெற்றிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது குழந்தைகள் சொல்லித்தானே எனக்கு கேவலப்படுத்துறீங்க அதனால நான் வந்தது தவறுதான் ஆனா ஏன் என்னன்னு கேட்காது நிக்கிறேன் நெடுமர மட்டும் ஒரு மனுஷனா பிறந்த கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கணும் எதுவுமே இல்லாத நிக்கிற படுபாவி நீ நல்லா இருப்பேடா அண்ணா என்னன்னு கேட்காத நீ உயிரோட இருக்கிறதே பிரயோஜனம் இல்ல நீ செத்ததுக்கு சம்பந்தாண்டா நான் யாருடா நான் ஏன் உன்னை தேடி வரணும் நீ அண்ணன் இருக்குன்னு சொல்லிதானே வந்தேன் என்னையே இப்படி அவமானப்படுத்திட்டீங்கன்னா நீ நல்லா இருக்க மாட்ட நீ நாசமா தானே போயிடுவான்னா என்னைக்கு ஒரு மனிதனுக்கு தான் ஆட விட்டாலும் தசை ஆடும்பாங்க. சண்டாளி சதிகாரி மாட்டை கட்டி வச்சு கண்ணடிப்பது போல ஆயிரம் உறவு இருந்தாலும் ஒரு ரத்த பாசத்துக்கு ஈடாகுதும்பாங்க. நாளைக்கு ஒருவேளை எனக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா கூட என் அண்ணனை ஆற அடிச்சு என் தங்கச்சி தான் முன்ன வந்து நிப்பா. இப்பேற்பட்ட என் தங்கச்சிய என் கண்ணு முன்னாடியே மரமாட்ட நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி அடிச்சு உதச்சு சித்திராவ பண்ணி அவளை பங்கமான பண்ண பண்ணிட்டா. ஆமா, அவளை என்ன நான் சும்மா விட போறேன்னா பள்ளிக்கு பழி வாங்கணும். இவளாட்டம் பொம்பளை இதுக்கு மேல எந்த பொம்பளைங்களுக்கும் ஒரு புத்தி வரக்கூடாது. பச்சை எப்படியா பரதேசி காட்டால போலி இவளுக்கு இருக்கிற புத்தி நாளைக்கு இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு யாருக்குமே நங்கியா குழந்தையால கண்டா நல்லா கவனிப்பு முறை இருக்கணும்.
ஏண்டி நல்லமணி உன் புத்தி வேதான காட்டிட்ட 1000 தான் இருந்தாலும் உன் கூட பிறந்தவா இருந்தா நீ இப்படி சித்திரவதை பண்ணுவியா? உன் தம்பி அண்ணன் தம்பி வந்து அப்படி பண்ணுவியா? ஒரு குழந்தை இல்லாதது ஒரு குறை வைத்து இப்படி கொடூரமா அவளை சோதிச்சுட்டாள. அவ சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? அவ சாத்தா இந்த சவுக்கில அடிச்சது அப்பயே மறந்து போயிருவான். இந்த சாட்டையில அடிச்சது அப்பயே மறந்து போயிடும். சாட்டடி அப்பயே மறந்து போயிடும். இவள சாவல வரையில மறக்காம இருக்கணும். அடியே நல்லமணி யாராவது என்ன அடியாடு கூப்பிட்டது பச்சை தேவடியா பரியாசி கண்டாலும் போலி எப்படியாடா எப்பேற்பட்ட திமிர் இருந்தா என் தங்கச்சி ஏங்கிட்ட முன்னாடி அழிப்ப அத்தானே. யாயா ஐயோ நானா தேவடியா ஐயோ சக்கல் தேர ஆரம் ஊக்குங்கிறத வாய் இருக்கிற அளவுக்கு நல்லா வாட்டமா ஒரு நிமிஷம் நில்லுடா. எந்த சக்கல் தேர வாயை திறந்துட்டீங்க என் குடும்ப சண்டையில யாராவது வந்துட்டீங்க. ஆமா நல்லா இருக்காதாமா. இப்ப உனக்கு குத்தர பாரு இரு என்னவா ஆமா நீ அப்படி உயரமாக்குற பாவம். இந்த கூடச்சி என்ன பார்த்து கூடச்சிங்கிற பாரு. ஏடா என்ன பார்த்தா தேவடியான்னு கேக்குற. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பண்ற பாரு போட்டு குப்பை என்னமா அடிப்பான அடிச்சு தடியே ஒடிச்சு போயிருச்சுடா. ஐயோ நோவுதுல டேட் அடுப்பு உளுந்து போயிருச்சாரு பாருடா. ஐயோ தனியா ஓடிதுடா. இவன் எங்க வரும் நீ எப்படி அடிச்ச இங்க பாரு நீ நல்லவங்க. ஐயோ டேய் யாரோ சொல்லி கொடுத்தாங்கடா. அப்பா யாரோ சொல்லி கொடுத்தா அந்த தேவடியாக சொல்லி கொடுத்தாளா என்னன்னு தெரியல. அவளதான் என்ன இப்படி வந்து அடி அடிக்கறல்ல அந்த கோலத்தையே சொல்லி கொடுத்தாளா என்னன்னு தெரியல. இன்னொரு பொளைக்காத மகன் இங்க பாரு இதுக்கு மேல இவனோட இருக்க மாட்டேன். ஒரே நிமிஷம் இதுக்கே கப்பு மூட்டு போறேன். இதெல்லாம் ஹாஸ்பிடல் கொடுத்து ஆடாடா இறந்துச்சுடா. ஆமா ஏண்டா இதுக்கு மேல இவனோட இருந்து நான் பொளைப்பண்ணுக்கறியா? நீ கடத்துல போய் விழுவு சாவு செத்து போய் என்னதுக்கு சாவு சொல்ற? வாய் இருக்கிற அளவு புட்டிக்கார சிரிக்கிறான். சரி இப்ப என்னமா பண்ணலாங்கற? இவனோட இருக்க மாட்டேன். என்னையவே கை தொட்டு அடிச்சுட்டா அடியாங்கற சேவடியாங்கற கண்டார் வலிங்கறான். கூப்பிட்டுகால ஏண்டா டேய் இதுக்கு மேல உன்னோட இருப்பங்கறியா? இப்பயே கப்பு மூட்டு போறேன். நீ தான் சொல்லி கொடுத்திருப்பன்னு நினைக்கிறேன் அநேகமா. என்னது போயிட்டா என்னங்க பண்ற? என்னடா இந்த சுவாவில அடிச்சுதாடா வந்திருக்கும் கோச்சிட்டு போறா. திடீர்னு ஏதாவது ஆயி போச்சுனா இந்த தேவதை வந்து என் குடும்பத்தையே குட்டிச்சோறு பண்ணி விட்டாள. இவ அடுத்த வீட்டுக்கு போனவன் போய் தொலைய வேண்டியதான்டா. என்னத்துக்கு வந்திருப்பாங்க? என் குடும்பம் குட்டிச்சோறு ஆகி போச்சே. கால கைய புடிச்சாச்சு. ஐயோ மயிலே அப்படி கூட்டு தங்கம் வைரம். ஏய் என்ன இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். என் தங்கையோட வார்த்தையால
காலை பிடிக்கிற நீ சொல்ற பேச்சு கேக்குறேன் நீ போயிட்டா ஒரு நிமிஷம் கூட நவச்சு நடக்க மாட்டேன் நான் அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிருவேன் அப்ப என்ன என்னத்துக்கு தேவடியான்னு கேட்டா என்னத்துக்கு என்ன அடிச்சு அப்படியே பாரு உடம்பெல்லாம் அப்படியே தடிச்சு போயிரு தெரியுமா ஐயோ கை தடியில அடிச்சுக்கிறான் ஐயோ கை ஜோடு தடுப்பு எதிர்த்து போச்சு அந்த தேவடியா வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பேருக்கு தடி எடுத்து அடிச்சு விட்டேன் தங்கச்சியோடய பேச்சு கேட்டு நான் தப்பு செஞ்சதை சக்கால் தேங்க வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாளுங்க என்னத்த அப்படி கண்டுகிட்ட சிரிப்ப அவங்க போய் என் குடும்பத்தை பார்த்தா உங்க கேவலம் வந்தறா உன்ன இங்க பாரு என் பேச்சு கேப்ப இல்ல அந்த தேவடியா போயிட்டா நம்ம குடும்பத்துக்கு மேல பாக்கலாம் இங்க பாரு அவ போயிட்டா என்ன சொன்ன சொல்ற பேச்ச ஐயோ நீ எதை சொன்னாலும் இப்பயா போய் நீ கிணத்துல ஒண்ணு சாவணி சேர்த்து போயிடுறேன் உன்னை தள்ளுற இருப்பு போற எங்க கிணறு எங்க இருக்குது உன்னை புடிச்சு தள்ளி விட்டு போயிருவேன் காலை கட்டி இழுத்துக்கிட்டே போய் தள்ளி விட்டுருவேன் தெரிஞ்சுக்காம என்ன சாதாரண பொம்பளை நடத்திக்கிட்டு வாய் பேச்சிட்டு சக்காத்தியால அப்படியே பல்லு நண்டோடு பேக்கற அப்படி பேசி விட்டுருவேன் இங்க பாரு சொல்ற பேசல கேக்குறேன்னு தான் சொல்றேன் எதை சொன்னாலும் நான் கேட்பேன் நான் என்ன சொல்றேன்னா அந்த தேவடியால நீ சொல்லணும் ஐயோ நீ எதை சொன்னாலும் நான் கேக்குறேன் உனக்கு வெத்தலை பாக்க வச்சனா அப்படி தேவடியான்னு கேளு உனக்கு நான் வெத்தலை பாக்க வச்சனா தேவடியான்னு கேளு உன்னை வர சொன்னான்னு கேள்றா வாயில இடம் வச்சுக்கிறேன் அது கட்டி விட்டாங்களாடா என்னன்றி கேட்கட்டும் உன்னை நான் வெத்தலை பாக்க வச்சனா கல்யாணத்துக்கு வர சொன்னா வர்ணப்பாய் போட சொன்னா இதெல்லாம் கேள்றா அவளை உனக்கு பத்திரிக்கை வச்சனான்னு கேள்றா ஐயோ ஒரு கூட பிறந்தவள எப்படி அப்படா பிரியா காப்பு மூட்டு மயில போவாங்க நீ அண்ணா பிரியா கேக்குறேன் போய் கேள்றா என்னன்னு போய் கேள்றா எதுக்குடி வந்தன்னு கேள்றா ஏண்டி எதுக்கு தாண்டி வந்து தொலைஞ்சா என்னடா என்ன கை காட்டி அவளை கேள்றா அவளை தாண்டி கேக்குறேன் அங்க போய் அவளை கை நீட்டி கேளு என்ன கை காட்டுற என்ன பார்த்தா என்ன தேவடியால இவன் வேற வந்தற மூஞ்சி இருக்கிற அளவு புண்டைக்கு பக்கத்துல மிரட்டத்தை வரவே கை கால் வராத மாதிரி என்னடா அவங்க என்னத்துக்கிட்ட இப்படி பேச்சு தொலைக்கிறது கேளு ஏண்டி எதுக்கு தாண்டி இப்படி பேசி தொலைக்கிறீங்க அவளை கேள்றேன் வாடா வாடங்க நீ ஏடா என் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் என்ன தாண்டி விட்டுறோம் கேள்றா எதுக்குடி வந்தன்னு கேள்றா சரி அப்படியே கேட்டுவிட்டு நம்ம குடும்பம் கட்டுப்படுத ஆயிருந்தாலும் என் தங்கச்சிரா தங்கச்சின்னா உதவாங்க என்னடா தங்கச்சி வாடங்க குடும்பத்தை கட்ட நாயே ஏக சொல்ற கேட்டுடுங்க ஏண்டி எதுக்கு தாண்டி வந்தா தேவடியான்னு கேள்றேன் நீ கூத்து பார்க்காத கிளம்புன நீ போய் எதிரி நீ எதிர்த்து காடு உண்ணுதான் இருந்தா என் குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு உட்காந்து திரியா ஒரு பிள்ளை ஒருத்தமுட்டு பிள்ளைய நீ அப்படி பண்ண அவளுக்கு நான் வெத்தலை பாக்க வச்சனா வைக்க போனா வெங்காயமா என்னத்துக்கு அப்படி அவ என்ன திருப்பி வரா என்ன பிறந்ததுக்கு பிறந்தவன் ஏன் கூட இருக்கிறான் எனக்கு பொறுத்தனா அவளுக்கு பொறுத்தனா வாயை மூடிக்கிட்டு உட்கார அப்படி தெரிஞ்சுக்காம கண்ணி கம்மன்ற ஏய் தேவடியான்னு கேளு தேவடியா டேய் என்ன பாத்து தேவடியான்னு என்ன பாத்து ஒத்திக்கு பாத்துறேன் ஏடா ஒத்திக்கு பாத்து இந்த பத்தினி பாத்து தேவடியான்னு கேப்பியா ஐயோ மயில் ஒன்னார் சொன்னது அவளை கேள்றா ஒன்னு ஆறாவது தேவடியான்னு சொல்ல முடியுமா தேவடியாங்களா மறுகா என்ன தேவடியான்னு ஏடா நீயே தேவடியா கட்ட ஏண்டா அவன் தேவடியாங்க கேள்றா எதுக்கு தேவடியா வந்தன்னு கேளு ஏடி தேவடியா எதுக்கு தாண்டி வந்து தொலைஞ்சா ஐயா அங்க பா கேள்றா அவளை கேள்றா பெரிய அடி சமத்தர சிக்கிட்டு பணம் போட்டோம் இதுக்கு மேல வந்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு மேல தங்கச்சி என்ன சொல்லுது அதை கேட்டு இதுக்கு மேல உங்க பொழப்ப பாருங்க ஏண்டி தேவடியா எதுக்கு 6 மணிக்கு வந்தா இப்ப என்னதான் பண்ணுங்கிற இங்க வாடா இப்ப சொல்றது போய் அவகிட்ட கேள்றா நல்ல காதல் உழுவுற மாதிரி இந்த சக்கால தேங்க உட்காந்துக்கிறாங்க பாரு எல்லாத்து காதல் உழுவுற மாதிரி நல்லா சத்தமா பேசணும் கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா தண்ணி ஐயோ தண்ணி கொடுங்கடா உயிர் போகுது ஐயோ ஐயோ கொண்டாங்கடா ஐயோ 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 கொண்டாங்கடா ஐயோ அப்பா
கொண்டு வந்து தானே கொடுத்தாங்க. டேய் மயிலுக்காரன் சரியா மயில் வரணும் வா இரு என்ன இப்ப விடிய காலத்துல கூப்பிட்டு தெரியற இன்னும் 1 மணி 2 மணிக்கு சுமார் கூப்பிட மாட்டேன். இங்க பாரு எல்லாத்து காதுல உழுவுற மாதிரி அதுவும் என்ன அந்த தேவையா உன் தங்கச்சி காதுல உழுவுற மாதிரி கேட்கணும். நான் சொல்றத போய் இப்ப நான் சொல்றத கேட்கறேன்னு தானே சொன்னேன். இப்ப நான் சொல்ற வார்த்தை அவளை கேட்கணும். என்னன்னு எதுக்குடி தேவையா என்ன வந்தான்னு கேள்றேன். ஹலோ போய் கேள்றா போய் கேள்றா போய் கேளு போ போய் கேள்றா. பாவி அடி வரணுமா அடி சண்டாளி சதிகாரி குலத்துவாகி என் குலத்தை கெடுக்க வந்தவளா என் தேவடியா என் வீட்டுக்கு எதுக்கு வந்த உனக்கு ஆள் அனுப்புனா வெத்தலை வச்சனா செட்டு போயிருக்கானே பத்திரிக்கை வச்சனா ஆள் அனுப்புனா உனக்கு வெத்தலை பாக்க வச்சனா எதுக்கு 6 மணிக்கு வந்தா உனக்கு கூப்பிட்டனா என்னால நீ என்ன படிக்கிறதுக்கா வந்தா கேட்டியாடா இப்பதான் நான் சொல்றத கேட்டிருக்கேன். இப்ப இன்னைக்கு அஷ்டா போச்சு அருமையா போச்சு. இனிமேலாம் ஒண்ணும் சொல்லிட்டியாடா இதே மாதிரி பரவாயில்ல என்ன பார்த்தா எல்லாம் கத்துக்குங்க மண்ண. ஆமா என்னாட்ட ஒரு பொம்பளைங்க யாராவது பார்த்துருப்பீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. வந்த வழி விட்டு வராத வழியில் போய் போயிடுவா. இல்ல நில்ல இருக்குது வேலை. சண்டாளா இன்னும் வேலை இருக்குது. நான் அழுது புலம்பனதுக்கு அவள் மீது கோவத்தை கொண்டு அடிக்க போனவன் எப்படியெல்லாம் நாடகம் ஆடுறாங்க பாத்தீங்களா? அடிப்பது போல அடித்து அவ போவது போல போய் இல்லாத வார்த்தை தகாத வார்த்தையெல்லாம் பேசி எதுக்கு வந்த சியான வார்த்தையை சொல்லிவிட்டானே. பாவி சண்டாளா இதுக்கு மேல நீ எனக்கு அண்ணனே கிடையாது. நீ எனக்கு அண்ணனே கிடையாது. எனக்கு தங்கச்சியுமே கிடையாது. ஆனால் நான் பிள்ளைகளாலும் நான் சொல்லித்தானே என்ன அவமானப்படுத்துறீங்க. நான் இருக்கிறதுக்குள்ள சாவறதுக்குள்ள நான் மறுபடியும் இருக்க மாட்டேன். சாவறதுக்குள்ள மறுபடியும் இருக்க மாட்டேன். மறுபடியும் பேர் எடுத்ததுனாலே தானே என்ன அவமானப்படுத்துறீங்க. அதனால ஊராரே சாச்சிருங்க, வந்து உரம்பரி சாச்சிருங்க, நாட்டாரு சாச்சிருங்க, நகரத்தாரு சாச்சிருங்க. நான் இப்படியே மறுபடியும் இருக்க மாட்டேன். நான் சாவறதுக்குள்ள எப்படியாவது ஒரு குழந்தை பெத்து வந்து இவன் வீட்டுல நான் பாதி பொண்ணு எடுக்கிறேன்னா இந்த முந்தானை இவனுக்கு போடுது. அதுதான் இந்த முந்தானை இவனுக்கு போடுது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாட்சி வச்சுட்டேன். ஆனாலும் இதுக்கு மேல இவனுக்கு அண்ணன் கிடையாது. இவன் வீட்டு தேடி எதுக்கு நம்ம வர போறோம்? வந்த என்ன அவமானப்படுத்திட்டாங்க. இந்த வரிசையும் சீரெல்லாம் கொண்டு வந்து என்ன அலுங்கோலமாக்கிட்டாங்க. கடைசி முறை வாரி வந்த வரிசையெல்லாம் இவன் வாசம்னு சோறிட்டுட்டேன். நான் கொண்டு வந்து வரிசையெல்லாம் போட்டம்னு சோறிட்டுட்டேன். இதுக்கு மேல இந்த சீரை எடுத்துட்டு போனா என் புருஷன் கேவலம் பேசுவாரு. அதனால இவன் எனக்கு அண்ணன் கிடையாது, நான் அவனுக்கு தம்பி கிடையாது. இவன் செத்த பின்னாடி ஒரு முறை தான் அண்ணன் தங்க பிறக்க முடியும். நான் செத்த அவன் கோடி போடணும், அவன் செத்தா எனக்கு கோடி போடணும். இப்போ செத்த கணக்கு தான். இதுக்கு மேல நான் போடக்கூடிய கோடி இப்பவே போட்டுட்டு இவன் யாரு நான் யாருன்னு சொல்லிட்டு போனோம். ஆமாமா கோடி போட்டு மண்ணலி போட்டு நம்ம போலாம். கோடி போட்டாச்சு, மாலை போட்டாச்சு. இதுக்கு மேல அண்ணன் தங்கச்சி உறவே கிடையாது. நல்ல உணவு கெட்டவனும் ஒண்டியோ முடிவாண்டி இருந்தாலும் புருஷன் பேச்சு கேட்கணும். நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி புருஷன் பேச்சு கேட்கணும். கேட்காத வந்த பாய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்
ஆனா வந்து அவமானம் பட்டுட்டேன். ஆமா என் ரேகாது ரேகமெல்லாம் காயம் புண்ணு ரத்தம் வடியுது. ஆமாமா இந்த ரத்த காயத்தோட போனாலுமே என்னதான் நம்ம பொய்யா நம்ம சொன்னாலும் நம்ம மேடி காட்டி கொடுத்துடும். ஆமாமா அதனால ஒரு 2 நாளைக்கு எங்கேயாவது தங்கி இருக்கணும் வழியில. ஏன்னா இது மேலான பட்டம் வந்து அவமானம் படுத்திட்டாங்க. கடைசியா பிறந்த என் தங்கச்சி முத்துமணி அவரு கீழான பட்டுல இருக்கிறா. அந்த தங்கச்சி வீட்டுல போய் ஒரு 2 நாளைக்கு தங்கி இருந்து இந்த மேல இருக்க இந்த புண்ணு காயமெல்லாம் ஆத்திட்டு மருந்து போட்டு நல்லா பண்ணிட்டு நம்ம புருஷனை தேடி போனோம். அதனால என் தங்கச்சியோட மாளிகைக்கு நான் தேடி போறேன். புறப்படுமா அக்கா வந்திருக்கிறாங்க. அக்கா என்னன்னு தெரியல, என் அக்காவாகப்பட்ட வரணமல குரல் கேக்குது. என் அக்கா ஆமாங்க வரணமலையாகப்பட்டவ. நாங்க 13 பேர் பிறந்தோம். 13 பேருக்கு மூத்த பெண்ணா பிறந்தா வரணமலை, கடைசி பெண்ணா இந்த முத்துமணி நான் பிறந்தேன். அப்படி இருந்தாலும் எனக்கு இருப்பது 7 பிள்ளை. எங்க அக்காவுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத வரடி. அப்ப மூஞ்சில என் பிள்ளைங்க முழிச்சா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். அதனால 7 பிள்ளைய மறைச்சு வச்சு ஒரு பிள்ளைய மட்டும் இங்க வச்சு எங்க அக்கா வந்திருக்கிறா என்னன்னு கேட்கலாம். அக்கா குரல் கேக்குது. அக்கா நல்லா இருக்கியம்மா? பொண்ணான மேடி எல்லாம் இப்படி பொண்ணாக வந்திருக்கிறாயே என்னக்கா ஆனது? அது அம்மா கேக்குறேன். நம்ம 13 பேரு பொட்ட பிள்ளைங்க பிறந்தா நமக்கெல்லாம் மூத்தவன் நம்ம அண்ணன். அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி என் காதால கேட்டேன். 8 ஆன மேல சீரி 8 வரிசு, 10 ஆன மேல சீரி 18 வரிசையோடு, யானை மேல குதிரை மேல எல்லாம் சீர் வரிசை எடுத்து வந்து அண்ணன் மகனுக்கு கல்யாணத்துக்குன்னு சொல்லி நான் போறதுக்குள்ளேயே கல்யாணத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அண்ணன் மகனையும் மருமகளையும் பாக்கலான்னு போனேன். அண்ணனுக்கு வந்து தேவி நம்ம அண்ணியாவப்பட்டு அடிச்சு உதச்சி அவமானம் படுத்தி விலைக்கு மாத்தால் அடிச்சு வீதியில தள்ளி விட்டா. தங்க அலையாத வீட்டுக்கு நீ எதிர்க்கக்கா நுழைந்த. நானே கணவன் இல்லாத பாவி என்று என்னையும் திருமணத்துக்கு அழைக்கல. நானே அங்க போக கூடாதுன்னு நினைச்சேன். நான் போகாமல் இருந்தேன். நீயும் பிள்ளை இல்லாதவள் என்று சொல்லி உன்னை கேவலப்படுத்திட்டாங்க. பொன்னான மேனியெல்லாம் இப்படி புண்ணாகி வந்திருக்கிறாயே. புருஷ இல்லாதவ நானே போகல, நீ புள்ள இல்லாத இதுக்குக்கா போய் இப்படி அவமானம் பட்டு இருந்துக்குன்னு கேக்குற. அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல நமக்கு யாரு அண்ணன்? ஒருத்தன் தானே. அந்த ஒருத்தரையாவது பாக்கலான்னு தான் வந்தேன். இப்படி என் மேனையெல்லாம் புண்ணாகி விட்டுட்டாங்க. இந்த ரத்த காயத்தோடு போனா என் புருஷன் எனக்கு கேவலம் பேசுவாருன்னு சொல்லிட்டா நான் உன் வீட்டுக்கு ஒரு 2 நாள் தங்கி இருந்து போலான்னு வந்தேன். இந்த தங்கையாகப்பட்டவள் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? இப்பொழுது ஆமா பிள்ளைங்க எங்க? அக்கா என் பிள்ளைகள் எல்லாம் இருந்து பள்ளிக்கூடம் சென்றுட்டாங்கக்கா. பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? ஆமா. சரி, நான் புள்ள இல்லாத வந்திருக்கிறேன். 7 பிள்ளைகளை பெற்றிருக்குன்னு சொல்றேன். ஆமா. புருஷன் இல்லாத நீ பாவ சாப்பாடுக்கு என்ன செய்ய போற? அக்கா நீ ஏன் கவலைப்படுற? இந்த தங்கையால் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை வர போகிறது? இப்பொழுது உனக்கு வெந்நீர் காய வைத்து அதுல பன்னீர் கலந்து நீ குளித்து வா. உனக்கு சாதத்துக்கு ஏற்பாடு செய்ய. அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்கிட்ட காசு பணம் சொத்து சொந்தமெல்லாம் இருக்குது. நான் பிள்ளைலாம் வச்சு என்னத்த அனுபவிக்க போறேன். அதனால நீ இப்ப புருஷலாக இருக்கிற. அதனால எங்கிட்ட காசு பணத்துக்கு எடைக்கு எடை பொண்ணு தரேன். உன் பிள்ளையில ஒரு பிள்ளை என்கிட்ட கூட ஒரு 2 நாளைக்கு நான் பிள்ளை ஆசைக்கு நான் வளர்த்திட்டு அப்ப குடுத்துட்டு போயிடுறேன். அக்கா என்னிடத்துல இப்ப இருப்பதெல்லாம் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான். அந்த பிள்ளையும் ஊனமற்ற பிள்ளை. அப்படியா? அதனால அந்த பிள்ளைக்கு நிகருக்கு எடைக்கு எடை சரிசமமா பொன் பொருள் கொடுத்துட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போக. அம்மா கவலைப்படாத, நீ யாரு? என் தங்கச்சி தானே. நீ பெத்த வேறி நான் பெத்த வேறியா? அதனால அந்த பிள்ளையை கூட்டு வா. நான் ஏதாவது உள்ள காசு பணமா இருக்குது, எடைக்கடை போட்டு வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளையை கூட்டு வா. அழைத்து வைக்கிறேன்.
போவதற்காக என் அக்காவாகப்பட்ட வரணமலை வந்திருக்கிறேன். அதனால அவகிட்ட இருக்கிற காசு பணத்தை எல்லாம் அப்ப நான் புடுங்கணும். அதனால இந்த குழந்தை எடை கம்மியா இருக்குது. டேய் தண்ணி கொண்டுட்டு வாங்கடா. கொண்டாங்கடா தண்ணிய. தண்ணி ஊத்தி இந்த குழந்தைக்கு எடைய அதிகமாக்கணும். ஓடு கோல கவுத்திட்டா. கோல தண்ணி கொண்டு வாடா. எப்படியா அவனுக்கு காசு பணம் அவகிட்ட அதிகம். என் அக்கா வரணமலைக்கு குழந்தை கிடையாது. ஆனா பணத்திலே சிறந்தவன். அவன் கொடுக்கிற பணத்தை அதனால தண்ணி குடி. போடு குடி. இப்ப தண்ணி நிறைய குடிச்சுட்டான். வவுறு நல்லா உப்பிக்குச்சு. அதனால எடைக்கடை வச்சா எடை அதிகமா இருக்கும். ஆமா, இப்பொழுதே இவன் அனுப்பி வைக்கலாம். அக்கா வரணமலை, அக்கா இதோ என் மகனை அழைத்து வந்து விட்டேன். இதுதான் மூத்த பிள்ளையா? இதுதான் என் மூத்த பிள்ளை. என்ன பேரு? முத்து செட்டி. ஓ, நம்ம அப்பா பேரு வச்சிருக்கிற. ஆமாக்கா, அப்பா பேரு மறக்காம வச்சிருக்கிற. ஆமா கண்ணே, முத்து செட்டி. பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிடாதுப்பா. அம்மான்னு ஒரு 2 நாளைக்கு அம்மானு மட்டும் கூப்பிடு. அம்மா. தங்கா, அக்கா இடைக்காடி பொன் பொருள் வச்சிருக்கிறேன். எடுத்துக்கா. நான் புள்ள இல்லாதவ. இந்த குழந்தைய 2 நாளைக்கு வச்சு நான் வளர்த்துறேன். வளைத்து செல்லுங்கள். அப்படி இந்த வர்ணமலையாப்பட்ட தன் தங்கச்சத்துல ஒரு குழந்தைய வாங்கி இடைக்கடை பொன் பொருள் கொடுத்து இந்த பிள்ளை இல்லாதவ அந்த குழந்தைய எப்படி எல்லாம் வளர்த்துறா தெரியுமா? சொல்லி மாணிக்கு கல்லறிய மணிவரைக்கு நின்னறிய தூண்டா மணிவரைக்கு எப்படி துள்ளி விட்டு எறிதோ அது போல உன் தாயாகப்பட்டு நான் வளர்த்திருக்கிறேன். மகனே, நீ பள்ளிக்கூடம் போகணும் இல்லையா? அதனால நீ முன்ன பள்ளிக்கூடம் போ. உன் அம்மா உனக்கு நான் வகை வகையா சாப்பாடு சமைச்சு எடுத்து வரேன். மத்தியான சாப்பாடுக்கு நானே எடுத்து வரேன். சரிம்மா, போப்பா முன்ன. சிங்காரிச்சு பள்ளிக்கூடத்து அனுப்பி அனுப்பும் போது இந்த வர்ணமலை மகனுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து போறான். மதியான சாப்பாடுக்கு அப்படி சாப்பாடு செஞ்சு எடுத்து போய் கூப்பிடுறான். மகனே முத்துமணின்னு கூப்பிடும் போது மகனே முத்து செட்டின்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும் போது அவன் காது கேட்காத மாதிரி நிக்கிறான். ஏன்னு கேட்டா அவன் தாய் சொல்லி கொடுத்துற அவனுக்கு வந்துடுறா மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் கேட்காதுன்னு சொல்லி. ஆனா பக்கத்துல ஒரு பிள்ளைங்க சொல்றாங்க, ஏப்பா அவங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது அப்ப சொல்றாங்க பசங்க கிட்ட, யாரோட அண்ணன் மாதிரி எனக்கு தாயும் இல்ல பேயும் இல்ல, என்னை பெத்தவ முத்துமணி, என்ன வளர்த்தனதான் அந்த வர்ணமலை, எனக்கு தாயும் இல்லன்னு சொல்லி மகனை கூப்பிடு துரத்திட்டே போகும்போது அவன் போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து மேல எல்லாம் ரத்தமாக ஆயிடுவோடு அவங்க அம்மா கிட்ட போய் அழுந்துட்டு போய் சொல்றதுக்கு போய் ஓடி கொண்டு இருக்கான். மண்ணை உடஞ்சு போயிருது. ஐயோ அம்மா, இருக்க மாட்டோம்மா. என்னாச்சு? என்ன அடியான அடியாதச்சு உதவியான உதவச்சு எனக்கு சோறு 2 நாள் ஆகுது. சோறு உன்னை அடிச்சுட்டாளா? சோறு போட மாட்டேங்கிறாம்மா. உனக்கு சோறு போடலையா? அடிச்சு உதவியான உதவச்சு பாரு காயத்து வருது. அதனால உன்னை அடிச்சவளை இனிமேல் இந்த நாட்டுல வைக்க மாட்டேன். அவளை அடிக்கடி வாங்கினா ஓட அவனே சண்டாளி பிள்ளை இல்லாத பாவி என்று உனக்கு ஒரு பிள்ளையை நான் தத்து கொடுத்தேன். ஆனால் என் பிள்ளையாக நினைக்காம உன் பிள்ளையா நினைத்து வளர்த்திருந்தேன். என் பிள்ளை இப்படி அடிச்சிருப்பியா, போதிச்சிருப்பியா? பொண்ணான மேரி எல்லாம் என் மகனை புண்ணாக்கி வைத்திருக்கிறாயே. எதுக்கு என் பையன் அடிச்சு சாப்பாடு கொடுத்துதான் கூப்பிட்டேன். ஆனா அடிக்கவில்லையே. பிள்ளை பெத்திருந்தா தாடி அந்த அருமை தெரியும். பிள்ளை இல்லாத வரடி உனக்கு என்னடி அருமை தெரியும்?
காட்டுலயே இருக்க கூடாது. அண்ணன் வீட்டுக்கு போனாதான் இப்படி அவமானம் வந்துச்சு. தங்கச்சி வீட்டுக்கு போய் சலிச்சு ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம்னு வந்தா இங்க இவங்க பெரிய நாடகம் ஆடுறாங்க. மொத்தத்துல எங்க போனா நம்மள விரட்டத்தான் பாக்குறாங்க. அதனால இருந்து பெக்கிற அருமை தெரியுமா, வளர்த்துற அருமை தெரியுமா, என் பிள்ளை அடிக்கிறது உங்களுக்கு என்னடி அருகது இருக்குன்னு சொல்லி இவளும் விரட்டி விட்டா. அங்க வாங்கி அடிக்கும், இங்க வாங்கி அடிக்கும். அப்படியே மயக்கம் பட்டு ஒரு வட்டப்பாறை மீது போய் மயங்கி விழுறா. யாரு? வர்ணமலை மயங்கி விழுறா. அப்படி விழுங்கும் போது அதுதான் தன்னை அறியாம உறங்கி கொண்டிருக்க நேரத்துல கடவுளாகப்படி சிவபெருமான் கனவுல வந்து இந்த வர்ணமலைக்கு புள்ள வரம் தருவது போல கனவு கண்டு வந்திருக்காரு. உடனே திடீர் எழுந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அப்ப கடவுளாகப்பட்டவர் வரம் கொடுத்திருக்காரு. இந்த வரத்தின் பிரகாரமாக புத்திர பாக்கியம் கிடைக்குமா, புள்ள பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லி பதறி எதிர்த்து நிக்கிறார். அப்படின்னா சாகும் வரை நம்ம எப்படியாவது நம்ம அன்னைக்கு புருஷன்கிட்ட சொன்ன பத்தி சிவனை தேடி போறோன்னு அந்த வாக்கியம் நமக்கு நடக்க போகுது. அதனால இந்த சேதியை புருஷன்கிட்ட சொல்லிட்டு 2011 இடத்துல சிவபெருமான் இடத்துல வரத்துக்கு போக வேண்டும். அப்படின்னா இப்பொழுதே அரகர சிவனே மகாதேவன் என்று சொல்லி நான் வெள்ளிங்கிற மலைக்கு நான் வரத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது வர்ணமலையாக கட்டுக்கட்டா நீரடைந்து காவியோட வேலடைந்து சடையா சடையடைந்து சன்னியாசி ரூபம் கொண்டு களத்திலே உத்ராசம் போட்டு வெள்ளைக்கிரியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது வெள்ளைக்கிரி ஆண்டு வரக்கூடிய 2011 நேசம் படைத்து முக்கன்தாரி பரமேஸ்வரனே சபைக்கு வருகிறார். என்ன யாரென்று தெரிகிறதா? நானு கேட்டேன். கந்தன் கணேசன் தந்தை, கணேசனுக்கும் தந்தை கைலாசநாதன் திருநீலகண்டன் சிவபெருமான் உண்மைதானப்பா? நான் தான் கைலகிரி மாஷன். சிவபெருமானே அப்படி இருந்தாலும் இன்று வந்த நோக்கம் எதுக்கு வந்திருக்கிறது? சமாச்சாரம் என்னை கோரி தவம் செய்வதற்காக பாவியாகப்பட்ட வர்ணமலை வருகிறாள். சிவபெருமானின் பிறப்பின் ரகசியம் அப்படியா? ஐயோ உக்காருக்கு சாமி ஒரு பாலமால ஜாதி சக்தி
சாமி அப்படி சிவபெருமான் திறந்திருந்தாலும் 4 பேரும் வருவாங்க அப்படியா அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நான் வந்த நோக்கம் என்ன? வெள்ளிங்கிரி மலைக்கு போகின்ற பொழுது 2 பெண்மணி ஆகப்பட்டவங்க மலையாற முடியாம தவித்திருக்கிறாங்க. யாரம்மா என்ன தாயே இப்படி வழி மலையாற முடியாது தவிக்கிறீங்க கேட்கும் போது எங்களுக்கு குழந்தை இல்லம்மா அப்படின்னு சொல்லி சித்ராங்கி ஆகப்பட்டவள் நட்டுவர் ஜாதியில பிறந்த சித்ராங்கி ஆகப்பட்டவள் ஆமா எனக்கு குழந்தை இல்லம்மா எனக்கு பிறகு என்னுடைய தொழில் செய்யறதுக்கு ஆளு இல்ல அதனால ஒரு குழந்தை வர வேணும்னு கேக்குறாங்க. இது நானும் குழந்தை வர வாங்கத்தான் போறேன் ஒரு குழந்தை வர வாங்கிட்டு சொல்லி அந்த அம்மாளுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு அந்தான பார்த்தா இன்னொரு பெண்ணு அம்மா பாண்டியம்மனுடைய கோப்பிருந்தேவன் கோபலிங்க தேவி மலையாற முடியல எனக்கு ஒரு குழந்தை வர வாங்கிட்டு வராங்க. ஆமா அதே பிரகாரம் உனக்கு வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டு இந்த வெள்ளிங்கிரி மலையை நோக்கி ஓ மரகர மகாதேவன் சொல்லி மலையாற போக வேண்டும். நந்திக்காமலா இதோ பாவியாகப்பட்ட வர்ணமலை என்னிடத்தே குழந்தை பருவம் கேட்டு வருகிறார். அவளை என்ன செய்ய வேண்டும்? அதாவது முள்ளாரி கல்லாரில் அவளை தள்ளி சித்திரவை செய்து கொள்ள வேண்டும். உடனடியாக செய்யுங்கள். முன்ன பாவத்தை செஞ்சுட்டு வரலாம். ஆமா அதனால செஞ்சதும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல உண்மைதான். அதனால கல்லாறு முள்ளாறுல போட்டு அவளை சித்திரவை செய்யுங்க. கல்லாறு முள்ளாறு ஆமா நீராறு நெருப்பாறு எத்தனையுமே பரமசிவனாகப்பட்டு வரமலைக்கு சோதித்தார். அத்தனையும் மிஞ்சி புள்ளைன்னு சொல்லி வந்து நிற்கிறார். அதுக்கு பிறகு அதாவது இதனையும் அவளை தப்பித்து விட்டால் அவள் இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா? இரும்பு மூக்கு கொண்ட காகையை வைத்து அவளை அதாவது அனுகுணமாக கொத்தி திங்க சொல்லுங்கள். ஆகட்டும். அந்த இரும்பு மூக்கு காக்க வந்து கொத்துது. இந்த சதையெல்லாம் கொத்திய பிறகு அப்பொழுது இந்த வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்குது. அந்த எலும்பு கூடு ஆகப்பட்டது புள்ளன்னு சொல்லி மகாதேவா என்று சொல்லி அவர் நாமகாயத்தை சொல்லிக் கொண்டிருக்குது. அந்த எலும்பு கூட ஆகப்பட்டது பிள்ளை என்று சொல்லி பிள்ளைகளும் கேட்டு வருகிறது. அந்த எலும்பு சும்மா விடக்கூடாது. செக்கில இட்டு அந்த எலும்பை கூழாக அரைத்து பாலாவிலே ஊத்துங்கள். ஆகட்டும் அதே போல ஊத்திருக்கிறோம். அப்படி இந்த எலும்பு கூட செக்கில போட்டு ஆட்டி தூளாக்கி பார்க்கடல்ல போட சொல்லி பகவான் சொல்கிறாரு. அப்பொழுது பிள்ளை மேல இருக்கிற பாசத்தால இந்த ஆத்மா ஆகப்படுது புள்ளன்னு சொல்லி அங்க அழைக்கின்ற பொழுது அப்பதான் தெரியுது யாரை தொட்ட பாவமோ நீரை தொட்ட விலகுமா. இந்த சின்ன வயசுல இருந்து இதுவரை இந்த வர்ணமலையாகப்பட்டு செஞ்ச பாவம் எல்லாம் இந்த பகவானுடைய ஆசையால எல்லாமே அந்த பாவம் எல்லாம் பார்க்கடலே போகி விட்டது. முடிஞ்சு விட்டது. 60 வயது வந்த பெண்ணாகப்பட்டவள் 16 வயது மங்கை போல இதோ சின்னஞ்சிறு உருவத்தை மாத்தியா வந்து இந்த பரமனை வந்து நிற்பதை காண்க. ஓ மரகர மகாதேவா நான் புத்திரவாக்கியம் எல்லாம் உலகத்தில் பேரெடுத்து வாழ்ந்து விட்டேன். எவ்வளவோ இன்னொருக்கு ஆளாகி வந்திருக்கிறேன். எனக்கு புத்திர பாக்கியம் குழந்தை வர வேண்டும் சாமி. உங்களுக்கு குழந்தை வர வேண்டும். ஆமா உங்களுடைய அதாவது தவத்தை நினைச்சினேன். உனக்கு வரம் தருகின்றேன். அதாவது ஒரு மாங்கனியாகப்பட்டு தருகின்றேன். அந்த மாங்கனியை புசித்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதாவது என்ன போன்ற அழகுடைய குழந்தை உங்களுக்கு நான் தரமா உங்களுடைய தவத்தை வச்சுட்டேன். நீ எப்படியெல்லாம் பரிசோதனை பண்ண அத்தனைக்குமே புள்ளன்னு சொல்லி நீ வந்திருக்கிற. என் உடம்புல இருக்கிற அழுக்கை திருட்டு இதோ கனியாக உண்டாக்கி அது என்ன போல ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி வரம் கொடுக்கிறாயா? அப்படி ஆகட்டும் மகாதேவா. இன்னும் ஒரு குழந்தை வர வேணும். இன்னொரு குழந்தை வரமா? ஆமா அதிலே இருக்கிறது. இன்னொரு பெண்ணுக்கும் குழந்தை வர வேணும். அதுவும் அதிலே இருக்கிறது. 3 பெண்களுக்கும் இதே குழந்தை வர வேண்டும். அப்படி ஆகட்டும். அப்படி இந்த இருப்பா வரணும். அப்புறமா
இந்த சிவனிடத்துல வரம் வாங்கி கொண்டு இந்த வரமலை வர வழியில பார்த்தார் மகாவிஷ்ணு. உலகத்திலே ஒரே சிவன் தான் இருக்கணும். என்ன போன்ற அழகுடைய உருவத்தோடு உனக்கு குழந்தை பிறகு சொல்றாரு. இந்த வர்ணமலை வயசுல ஈசனா பிறந்து விட்டா உலகம் தாகமா? இந்த ஈசனை கும்பிடுவாங்களா இல்ல பழைய ஈசனை கும்பிடுவாங்க சொல்லி மகாவிஷ்ணு பார்த்து, அம்மா வருகிற இந்த வர்ணமலை வரக்கூடிய வழியில ஒரு மிளகாய் செடி எடுத்து அந்த வேறு மேலாகவும் தலைக்கீழாக நட்டு கொண்டு 1000 சில்லி பொண்ணு ஓட்ட மண்பாட்டுல தண்ணி கொண்டு வந்து ஊத்துறாரு. அந்த செடிக்கு அந்த குளத்துல இருந்து கொண்டு வந்து தண்ணி ஊத்துறது எல்லா தண்ணி கீழே சிந்திருது. அப்ப இந்த வரமலை கேட்கிறா, சாமி இந்த செடி ஆகப்பட்டது வேறு மண்ணுல இருந்து தான் பத்தோம், அது தலைக்கீழா வச்சு நட்டு இந்த ஓட்ட பானையில தண்ணி ஊத்துறீங்களே, தண்ணியும் படல செடியும் வராது எப்படின்னு கேட்கும் போது நீ எங்கம்மா போயிட்டு வரணும்னு கேக்குறாரு. நான் சிவபெருமான் இடத்துல வர வாங்க போயிருக்கிறேன். சரி, பொய் வரம் வாங்க வந்தேன் மெய் வரம் வாங்கினேன்னு கேட்டாரு. நான் வரம் வாங்கி வந்தேன், நீ வாங்கி வந்து வரமாகப்பட்டு பொய், நீ போய் மெய் வரம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு கடூரமான தவம் இருந்து ஒரு பொய் வரத்தை தான் வாங்கி வந்திருக்குமா, அந்த ஈஸ்வரை போய் மறுபடியும் பார்க்கணும் சொல்லி இந்த வரமலை வளைஞ்சு வந்து சிவனை காண வருகிறார். வரம் கொடுத்தது பொய் வரம் தான் கொடுத்திருக்கீங்க, எனக்கு மெய் வரம் தான் கொடுக்கணும் நீங்க. அப்படியா? அதாவது ஒரே ஒரு கனியை கொடுத்து 3 பெண்களுக்குமே இதுலயே வரம் இருக்குன்னு சொல்றீங்களே, அது எப்படி 3 பேருக்கு வரம் கிடைக்கும்? அம்மா, அந்த மாங்கனியுடைய தோளாகப்பட்டது முதலாக உன்னிடத்திலே குழந்தை வரம் கேட்டாள் அல்லவா? ஆமா. யாரு? சித்ராங்கை. அவளிடத்திலே கொடுத்து விடு. அதாவது அதை உள்ளே இருக்கக்கூடிய ரசத்தை அதாவது கோபலிங்கமாக கொடுத்து விடு. அந்த கொட்டையை நீ சாப்பிட்டால் உனக்கு குழந்தை பிறக்கும் நான் சென்று வருகின்றேன். அப்படியா? இதுதான் மெய் வரம்னு சொல்றீங்க. பொய்யான வரம் யாருக்கும் தெரியாது. மெய்யான வரம் என்றால் உண்மையை எடுத்து சொன்னா எல்லாம் 3 பேருக்கு ஒரே கண்ணு சொல்றீங்க. அப்படி ஆகட்டும் சாமி, சென்று வருகின்றேன். அதனால இந்த வர்ணமலையாப்பட்ட மெய் வரத்தை வாங்கி இதோ சதையில சொல்லக்கூடிய ஒரு பாகத்து ஒரு பெண்ணிடத்திலையும் இந்த தோல் பாகத்து ஒரு பெண்ணிடத்திலையும் உள்ள இருக்கிற கொட்டை பாகத்தை இந்த வர்ணமலை சாப்பிடுகிறார். அதனால இந்த கொட்டை பாகத்தை சாப்பிடுற இந்த வர்ணமலைக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த ஆண் குழந்தை கோவல பெருமாள். இதோ சித்ராயின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு சதையை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு மாதை ஏவப்பட்டு பிறக்கிறார். இதோ கோப்பெருந்தேவி சொல்லக்கூடிய பெண்ணுக்கு தோல் கொடுக்குறாங்க. அந்த தோலை கோப்பெருந்தேவி கோபலி அம்மாவுக்கு இதோ கண்ணை ஏவப்பட்டு பிறக்கிறார். கோவலன், மாதவி, கண்ணகி மூவருமே ஒரே வரத்துல பிறக்கிறாங்க. அதனால இந்த வர்ணமலை தவசுன்னு சொல்லக்கூடிய இந்த நாடகம் நமது ஸ்ரீ வாணி சரஸ்வதி நாடக சபா கலைக்கும் சார்பாக நமக்கு அருமையான அழைப்பு கொடுத்து நமது கருவாசாமி கவுண்டருடைய தலைமையில இந்த நாடக வெற்றியோட தலைமையில இந்த வர்ணமலை தவசுன்னு சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களால் அறிந்தவரை ஆடினோம், தெரிந்தவரை பாடினோம். எங்க நாடகம் பிடிச்சிருந்தா சோறை கைத்தட்டுங்க. அனைவரும் சென்று வரலாம். நன்றி, வணக்கம்.